Welcome to Max Very Easy. 11th chapter miscellaneous பார்த்துட்டுருக்கோம். 18 sum. Find the distance of the point -1, -5, -10 from the point of intersection of line r vector equal to 2i minus j plus 2k plus lambda into 3i plus 4j plus 2k and plane r dot I minus j plus k equal to 5. So equation of the line கொடுத்துருக்காங்க. r vector equal to 2i minus j plus 2k plus lambda into 3i plus 4j plus 2k. இது ஜென்ரல் ஃபார்மில் என்ன ஃபார்மில் இருக்குது? r vector equal to a vector plus lambda into b vector. அப்போ a vector பார்த்தீங்கன்னா a vector வேல்யூ வந்து xi plus yj plus zkங்கிற ஃபார்மெட்டு, b vector பார்த்தீங்கன்னா ai plus bj plus ck இந்த ஃபார்மெட்டு. ஸோ இதில் வந்து அந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா x பார்த்தீங்கன்னா 2, xோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -1, zோட வேல்யூ 2, அதே மாதிரி ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, இது சியோட வேல்யூ 2. ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாற்றி எழுதணும்னா இதே ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதணும்னா கார்ட்டீசியன் ஃபார்மோட ஈக்குவேஷன் x - x1 by a ஈக்குவல் y - y1 by b ஈக்குவல் z - z1 by c. ஸோ x1 வந்து பார்த்தீங்கன்னா 2, அப்போ x - 2 by a வந்து 3, ஒய்யோட வேல்யூ வந்து -1, மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், y + 1 by 4, இதோட வேல்யூ 2, அப்போ z - 2 divided by 2 ஈக்குவல் டு k say. ஸோ இது கேன்னு எடுத்திங்கன்னா x - 2 by 3 ஈக்குவல் டு கேன்னு வரும். அப்போ x in terms of k பார்த்தீங்கன்னா x - 2 equal to 3k அல்லனா x வந்து 3k plus 2, y plus 1 by 4 equal to k எடுத்தோம்னா y plus 1 equal to 4k வரும். அப்போ y வந்து 4k minus 1 வரும். z minus 2 by 2 equal to k எடுத்தோம்னா z minus 2 equal to 2k வரும். அப்போ z ஓட வேல்யூ வந்து 2k plus 2 வரும். ஸோ லைனோட ஈக்குவேஷன் வந்து x y zங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோம். 3k plus 2, 4k minus 1, 2k plus 2ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோம். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேன்லேயும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் எடுத்துருக்காங்க ஆர் வெக்டர் டாட் xi இது i minus j plus k ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. இதை கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதணும்னா ax வரும், ஏங்கிற 1, ax bங்கிற -1 மைனஸ் y சிங்கிற 1 ப்ளஸ் z -5 ஈக்குவல் 0 கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதிட்டோம். ஸோ இந்த இதில் இருந்து அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3k plus 2 minus 4k minus 1 plus 2k plus 2 minus 5 ஈக்குவல் 0. சைன் உள்ள கொண்டு போனோம்னா 3k plus 2 minus 4k plus 1 plus 2k plus 2 minus 5 equal 0. 3k minus 4k plus 2kங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா k மட்டும் வரும். 2 plus 1 3 plus 2 5 minus 5னா 0 வரும். அப்போ k minus 0 equal 0 வரும். அப்போ k ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. k ஓட வேல்யூ 0 வரத்துக்கு x y z சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2, y ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1, z ஓட வேல்யூ 2 வரும். நமக்கு டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்குரிய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து கொடுத்துருக்க பாயிண்ட்டு, இது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்டு -1 -5 -10ங்கிற பாயிண்ட்லேருந்து 2 -2 இது -1 2ங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இது x1 y1 z1, இது x2 y2 z2. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் இல்லை, ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா √x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 - z1 ஹோல் ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 + 5 ஹோல் ஸ்கொயர் plus 2 plus 10 whole square which is equal to √3 square plus 4 square plus 12 square. Simplify பண்ணினா 19 plus 16 plus 40 144 which is equal to √169 equal to 13. So distance வந்து 13 units. 19th sum, find the vector equation of the line passing through 1 2 3 and parallel to the planes. ரெண்டு பிளேனுக்கு parallel கொடுத்துருக்காங்க. So general form of the line என்னது? வெக்டர் ஈக்குவேஷனில் r vector equal to a vector plus lambda into b vector. a vector என்ன ஃபார்மில் இருக்கும்? xi plus yj plus zk. b vector என்ன ஃபார்மில் இருக்கும்? ai plus bj plus ck. இதில் நமக்கு x y z ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 1 2 3ன்னு. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் r vector equal to i plus 2j plus 3k plus lambda into b vector. இப்போ நமக்கு b vector மட்டும் தெரியாது. ஸோ b vector கொடுக்குறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த லைன் வந்து ரெண்டு பிளேனுக்கு பேரலன்னு இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பிளேனுக்கு பேரலன்னா அந்த b vector கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா இந்த பிளேனோட நார்மல் வெக்டர் இன்ட்டு இந்த பிளேனோட நார்மல் வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் போட்டால் இந்த b வெக்டர் கிடச்சிரும். ஸோ b இஸ் parallel to both plane. அப்போ இந்த b வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பிளேனோட நார்மல் வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் போட்டால் போதும். ஸோ பிளேன் ஒன்னோட எழுதிக்கோங்க. பிளேன் ஒன்று பார்த்தீங்கன்னா r vector டாட் i minus j plus 2k equal to 5. இதில் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா n வெக்டர். அப்போ n1 வெக்டர் பார்த்தீங்கன்னா i minus j plus 2k. p2 வெக்டர் பார்த்தீங்கன்னா r vector டாட் 3i plus j plus k equal to 6. இது பார்த்தீங்கன்னா n2 வெக்டர். ஸோ b வெக்டர் equal to n1 வெக்டர் இன்ட்டு கிராஸ் n2 வெக்டர் which is equal to கிராஸ் ப்ராடக்ட்னா ijk எழுதிக்கணும். என்னோட இது ஏபிசி எழுதணும், n2ஓட ஏபிசி எழுதணும். அப்போ 1 - 1 2
3 1 1 வரும். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா I இன்ட்டு -1 -2 மைனஸ் j இன்ட்டு 1 -6 ப்ளஸ் k இன்ட்டு 1 -3 ப்ளஸ் 3 வரும். சிம்பிளை பண்ணினா b வெக்டர் ஈக்குவல் -3i ப்ளஸ் 5j ப்ளஸ் 4k வந்துடுது. ஸோ ஈக்குவேஷன் லைனில் b வெக்டரை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது. r வெக்டர் ஈக்குவல் டு i ப்ளஸ் 2j ப்ளஸ் 3k ப்ளஸ் லேம்டா இன்ட்டு -3i ப்ளஸ் 5j ப்ளஸ் 4k. இதான் ஆன்சர். 20th sum. Find the vector equation of the line passing through the point 1, 2, -4 and perpendicular to two lines x minus 8 by 3 equal to y plus 19 by -16 equal to z minus 10 divided by 7 and x minus 15 by 3 equal to y minus 29 by 8 equal to z minus 5 by -5. General form of equation Cartesian form is x minus x1 by a equal to y minus y1 by b equal to z minus z1 by c. நமக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க x1 y1 z1 கொடுத்துருக்காங்க 1 2 -4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் முதல்ல L1 கண்டுபிடிச்சினா x minus 1 divided by a தெரியாது, அதனால் ஏன்னு போடுங்க ஈக்குவல் டு y minus 2 divided by b equal to z plus 4 divided by ca. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லைன் வந்து பெர்பெண்டிகுலர் டு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. L2 கொடுத்துருக்காங்க. L2 வந்து x minus 8 by 3 y plus 19 by -16 z minus 10 by 7. L3 பார்த்தீங்கன்னா x minus 15 by 3 y minus 29 by 8 equal to z minus 5 by -5. L1 வந்து இந்த ரெண்டு லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல L1 இஸ் பெர்பெண்டிகுலர் டு L2 எடுத்தோம்னா L1 இஸ் பெர்பெண்டிகுலர் L2னா a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 ஈக்குவல் 0. ஸோ இதுபடி இதில் வந்து இதில் a பார்த்தீங்கன்னா abc தான் இருக்குது. இதில் a பார்த்தீங்கன்னா 3 -6 a வந்து 3 b வந்து -16 c வந்து 7. சப்ஸ்டிட் பண்ணுங்க 3a -16b ப்ளஸ் 7c ஈக்குவல் 0 ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. அதே மாதிரி லைன் 1 லைன் 3 கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுக்கும் a1 a3 ப்ளஸ் b1 b3 ப்ளஸ் c1 c3 ஈக்குவல் 0. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3a ப்ளஸ் 8b -5c ஈக்குவல் 0ன்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் 2 எழுதிக்கோங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, ஆனால் ஏபிசின்னு 3 வேரியபிள் இருக்குது. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளாக ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்க. லெட் சி ஈக்குவல் கேன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3a -16b ப்ளஸ் 7k ஈக்குவல் 0. இந்த கான்ஸ்டன்ட் அங்கே கொண்டு பண்ணிங்கன்னா 3a -16b ஈக்குவல் டு -7k வரும். இது ஈக்குவேஷன் 3a. ஈக்குவேஷன் செகண்டில் கே சி ஈக்குவல் கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3a ப்ளஸ் 8b -5k ஈக்குவல் 0. இந்த 5k அங்கே கொண்டு பண்ணிங்கன்னா 3a ப்ளஸ் 8b ஈக்குவல் டு 5k வரும். ஈக்குவேஷன் 4. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிரும். இது -8 ஆகும். -16 -8ங்கிறது -24b வரும். இது -5 வரும். -12k வரும். அப்போ b வேல்யூ பார்த்தீங்கன்னா -24 பை -12 பை -24k. அப்போ k/2 வரும் b யோட வேல்யூ. b யோட வேல்யூ k/2 வந்து ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3a -16 × k/2 ஈக்குவல் டு -7k வரும். இது 8k ஆகிரும். அப்போ 3a -8k ஈக்குவல் டு -7k. இது அங்கே கொண்டு பண்ணிங்கன்னா 3a ஈக்குவல் டு k. அப்போ a வேல்யூ வந்து k/3 வரும். ஸோ ஏபிசியோட வேல்யூ வந்து L1ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா x minus 1 by k/3 ஈக்குவல் y minus 2 divided by k/2 ஈக்குவல் டு z plus 4 divided by k. இந்த k எலிமினேட் பண்ணணும். அதுபோக வந்து இது டினாமினேட்டரில் கீழே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 6. அப்போ k/6ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா x minus 1 இந்த k மேலே 3 கொடுக்குது divided by 3 into k multiplied by k/6 equal to y minus 2 divided by k into 2 into multiplied by k/6 equal to z plus 4 into k multiplied by k/6. k கேன்சல் ஆகும். இந்த 3 இந்த இது கேன்சல் ஆச்சுன்னா 2 வரும். அப்போ x minus 1/2 இதில் k கேன்சல் ஆகும். இந்த 2 6 கேன்சல் 3 ஆயிரும். y minus 2/3 ஈக்குவல் டு இந்த k கேன்சல் ஆயிரும். z plus 6/6 வரும். இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். இதை வந்து நம்ம வெக்டர் ஃபார்மில் வேணும். இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்முலாக்கு வெக்டர் ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் ஜே வச்சு போடணும். i + 4j - 4k வரும். பி வெக்டர் பார்த்தீங்கன்னா ஏபிசி வச்சு போடணும். 2i + 3j + 6k வரும். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் வெக்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் லாம்டா b வெக்டர். அப்போ r வெக்டர் ஈக்குவல் டு i + 2j - 4k ப்ளஸ் லாம்டா இன்ட்டு 2i + 3j + 6k. இது வெக்டர் ஈக்குவேஷன். அடுத்து 21 சம்மு. Prove that if a plane has the intercept ABC and is at a distance of p units from the origin, then 1/a² plus 1/b² plus 1/c² equal to 1/p². Equation of plane with ABC as intercept is given by தெரியும் ஃபார்முலா தெரியும் x/a plus y/b plus z/c equal to 1. ஏன்னா நமக்கு இங்கே ஏபிசி இருந்தாங்கனால இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனு. டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளேன் ஃப்ரம் அ பாயிண்ட் d equal to ax1 plus by1 plus cz1 plus d divided by
ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இது ஃபார்முலா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்முலா, இந்த 1/aங்கிறத இப்படி பிரித்து எழுதுங்க. ஆக்சுவலாக ஏஎக்ஸ் இந்த ஃபார்முலுக்கு மாற்றுறதுக்கு நான் பிரித்து எழுதுறேன். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிஇசட் ப்ளஸ் டி ஈக்குவல் 0. இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கு இதான் நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாக்கு இந்த எக்ஸ் ஈக்குவேஷனை பிரித்து மாற்றி எழுதுனோம்னா 1/a into x plus 1/b into y plus 1/c into z minus 1 equal to 0 வரும். ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/a, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/b, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/c. நமக்கு ஏற்கனவே கொடுத்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் வந்து p. ஸோ p ஈக்குவல் டு மாடலஸ்குள்ள 1/a இன்ட்டு ஆரிஜினால பாயிண்ட் வந்து 0 0 0, x1 வந்து 0, y1 வந்து 0, z1 0. அப்போ a இன்ட்டு 1/a இன்ட்டு 0 ப்ளஸ் 1/b இன்ட்டு 0 ப்ளஸ் 1/c இன்ட்டு 0 மைனஸ் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 1/b ஸ்கொயர் ப்ளஸ் 1/c ஸ்கொயர் வந்துடுது. இதெல்லாம் 0 வந்து இங்கே -1 வந்தது. அப்போ -1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 1/b ஸ்கொயர் ப்ளஸ் 1/c ஸ்கொயர் வருது. மாடல் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா p ஈக்குவல் டு 1/√1 ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 1/b ஸ்கொயர் ப்ளஸ் 1/c ஸ்கொயர் வருது. இது அங்கே கொண்டு போக p கீழே கொண்டு வந்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பண்ணிடலாம். p இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா p ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/√ வெளியே ஏறும் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 1/b ஸ்கொயர் ப்ளஸ் 1/c ஸ்கொயர். இதை கீழே கொண்டு போக இந்த டேர்ம் அப்படியே மேலே கொண்டு போனீங்கன்னா 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 1/b ஸ்கொயர் ப்ளஸ் 1/c ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/p ஸ்கொயர் வருது. ஹென்ஸ் ப்ரூவ்ட். 22. Distance between two planes x 2x plus 3y plus 4z equal to 4 and 4x plus 6y plus 8z equal to 12 is 2 units, 4 units, 8 units, 2/29 units. ஸோ ஆன்சர் வந்து டி. பிளேன் வந்து எழுதிக்கோங்க. 2x plus 3y plus 4z equal to 4. இதில் n வெக்டர் பார்த்தீங்கன்னா 2i plus 3j plus 4k. அதாவது இந்த ஏ தான் வந்து n வெக்டர் வரும். ஏஐ ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகேன்னு வரும். 2i plus 3j plus 4k வந்துடும். பிளேன் 2 பார்த்தீங்கன்னா 4x plus 6y plus 8z equal to 12. இதில் 2 காமனாக எடுத்தீங்கன்னா 2 into 2x plus 3y plus 4z equal to 12. இந்த 2 கீழே விட முடியும். 2x plus 3y plus 4z equal to 6. அப்போ இதில் n2 பார்த்தீங்கன்னா 2i plus 3j plus 4k. இந்த 2 எது காமனாக இருந்தோம்னா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கனால ஈக்குவல் பண்ணுறக்கா எடுத்திருக்கேன் 2. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேன்ஸுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா d2 minus d1 டிவைட் பை n வெக்டர், மேக்னிடியூட் ஆஃப் n வெக்டர். d2 என்னது, d2 வந்து பார்த்தீங்கன்னா 6, d1 பார்த்தீங்கன்னா 4. 6 minus 4 டிவைட் பை n வெக்டர் மேக்னிடியூட்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர், ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். இது 2 வரும். கீழே வந்து 4 + 9 + 16. அப்போ 2/√29 யூனிட்ஸ். ஆன்சர் டி. The plane 2x minus y plus 4z equal to 5 and 5x minus 2.5y plus 10z equal to 6 are perpendicular, parallel, intersect y axis, passes through 0 0 5/4 ஆனு. பிளேன் ஒன்று எழுதிக்கிறேன். பிளேன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா a1 பார்த்தீங்கன்னா 2, b1 பார்த்தீங்கன்னா -1, c1 பார்த்தீங்கன்னா 4. பிளேன் 2 எழுதிக்கிறேன். a2 பார்த்தீங்கன்னா 5, b2 வந்து பார்த்தீங்கன்னா -2.5, c2 வந்து 10. பெர்பெண்டிகுலர் பார்க்குறக்கு என்னது, a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 ஈக்குவல் 0. சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் 0 வரும். ஸோ பெர்பெண்டிகுலர் இல்லை. அடுத்து பேரலல் செக் பண்ணுறதுக்கு ரேஷியோ சேமானு பார்க்கணும். a1/2 b1/b2 ஈக்குவல் டு c1/c2. a1/a2 கண்டுபிடிங்க. 2/5. இந்த 2 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1/5/2ன்னு வரும். விச் இஸ் 1/2.5 வரும். b1/b2 வந்து -1/-2.5 மைனஸ் கழிச்சிடும் 1/2.5 வரும். c1/c2 பார்த்தீங்கன்னா 4/10. இந்த 4 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1/10/4 வரும். விச் இஸ் 1/2.5 வரும். ஸோ a1/a2 ஈக்குவல் டு b1/b2 ஈக்குவல் டு c1/c2 ஈக்குவல் ஆகலாம். த 2 planes ஆர் parallel. ஆன்சர் பி. தேங்க்யூ.